வணக்கம். இன்றைய தினம் 12 ஜனவரி 2023. நான் போன வாரம் வீடியோல சொல்லியிருந்தேன், கோயிலுக்கு போறதுனால என்னால திங்கள் செவ்வாய் புதன் ரெக்கார்ட் பண்ண முடியாது சொல்லியிருந்தேன். இந்த 3 நாள் நான் ரோபோ மட்டும் ஆன் பண்ணி வச்சேன் மொபைல் மூலமா. அது என்ன நடந்திருக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம பேக் ஆஃபீஸ் போயிடலாம். பேக் ஆஃபீஸ் சுத்திட்டு இருக்கு. ஓகே, பேக் ஆஃபீஸ்ல லெட்ஜர் பார்ப்போம். ரொம்ப ஸ்லோவா இருக்கு பேக் ஆஃபீஸ். பாக்குறோம். நவம்பர் 23 நம்ம 50,185 ரூபாய் வச்சு ஆரம்பிச்சோம். நான் தொடர்ந்து அதுல பதிவு போட்டுட்டு வரேன். நம்ம போன வாரம் 6ஆம் தேதி வரையும் நம்ம பதிவு போட்டிருக்கோம். 6ஆம் தேதி நமக்கு ப்ராஃபிட் எடுத்தோம். அதோடைய நெட் கிரெடிட் பாத்தீங்கன்னா 2,841 ரூபாய் நெட் நின்றுருக்கு. 9, 10, 11 அதாவது திங்கள் செவ்வாய் புதன் நான் போட முடியாது, கோயிலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மறுநாள் பார்த்தோம்னா பே அவுட் போட்டிருக்காங்க. அது போட்ட உடனே அந்த பே அவுட் திரும்ப நான் உள்ள கிரெடிட் கொண்டு வந்தேன். ஏன்னா 7ஆம் தேதி ஆக்சுவலா 7ஆம் தேதி போட்டிருக்கிறாங்க. திரும்ப நெஃப்ட் மூலமா நான் உள்ள கொண்டு வந்துட்டேன். நெஃப்ட் மூலமா அதாவது எவ்வளவு இன்டர்னல் இருக்கோ அதை நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். அதாவது 85,768 ரூபா கிட்ட பே அவுட் போட்டிருந்தாங்க. தெரியுது, ஏன்னா குவார்டர்லி பே அவுட். அதை 85,768 ரூபா அதே திரும்ப கிரெடிட் கொடுத்துட்டேன் நான் அன்னைக்கு. அதுக்கப்புறமா இந்த 9, 10, 11 திங்கள் செவ்வாய் புதன் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். 9ஆம் தேதி 2,880 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. 10ஆம் தேதி 3,061 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நேற்றைய தினம் 11ஆம் தேதி 3,021 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்றைய தினம் ஒரு 3,259 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. அதாவது நமக்கு கடந்த திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாள் வீடியோ போடாத நாள் பாத்தீங்கன்னா 3 நாளுமே நமக்கு 2,880, 3,061, 3,021 ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்னைக்கு கூட சேர்த்தா நம்ம ஆல்மோஸ்ட் 1 லேக் மேல நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. வணக்கம். இன்றைய தினம் 12 ஜனவரி 2023. இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு. பாக்குறோம். முதல் செல் வந்திருக்கு. நான் இப்பதான் ஆனே பண்றேன் ரோபோவை. 9:24 தான் ஆனே பண்ணேன். அதனால இந்த சிக்னல் மிஸ் ஆயிடுச்சு, எடுக்க முடியல. ஸோ இதுக்கு அப்புறமா வர சிக்னல்ஸ் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி எடுக்குதுன்னு தெரியல. ஏன்னா இந்த சிக்னல் நான் விட்டுட்டேன். 9:24 தான் நான் ஆனே பண்ணேன். ஆக்சுவலா ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்ததுனால என்னால டைமுக்கு உட்கார முடியல சீக்கிரமா. அதனால நான் ஆனும் பண்ணி வைக்கல, இப்பதான் ஆன் பண்ணிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்றத பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரி வேற இருக்கு. பாக்குறோம். கரெக்டா பை வந்திருக்கு. பை வந்த உடனே ரோபோல எடுத்திருக்கு. ஆர்டர் புக் பாக்குறோம். டெர்மினல்ல பார்க்கலாம். டெர்மினல்ல எடுத்திருக்கு. 42,100 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 800 ரூபாய் 1000 ரூபாய் கிட்ட மைனஸ்ல தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மார்க்கெட் போகுதுன்றது உண்மையிலே தெரியல. ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதுனால எதுவும் சொல்ல முடியல. ஆனா நான் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன். 3,000 ரூபாய் ப்ராஃபிட், 3,000 ரூபாய் லாஸ் செட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம். ரெண்டுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. டோட்டல் எம்டிஎம் மைனஸ் 1,500 ரூபாய் கிட்ட மைனஸ்ல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பாக்குறோம். 9:34 ஆகுது. என்ன ஆயிருக்குன்னா திரும்ப பாருங்க, இதுதான் நடக்குது. 5 நாளா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா ஹைபிரிட்ல 2 லாட் பை ஆச்சு. அது ஒரு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் ரீச் ஆயிடுச்சு. எம்டிஎம் பாக்குறோம். 3,259 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் நமக்கு இன்னைக்கு புக் ஆயிடுச்சு. ஏன்னா சடன் ஸ்பைக், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சடன் ஸ்பைக் வந்திருக்கு. இந்த சடன் ஸ்பைக்ல
ரொம்ப திடீர்னு மிக வேகமா மேல போயிருக்கு. இவ்வளவுதான் நடந்திருக்கு, வேற எதுவும் இல்ல. நல்ல வேலை நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செல் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் 100%. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி சான்ஸ் தான் சொல்லணும். இதெல்லாம் நான் வந்து கரெக்டா 9:24 தான் ஆன் பண்ணேன். எல்லாமே பண்ணிட்டேன், ஆனா என்னால ஆக்சஸ் பண்ண முடியல. 9:24 தான் ஆன் பண்ணேன். 3259 ரூபா. ஆர்டர் புக் காட்டுறேன். ஆர்டர் புக் பார்த்தா எதுவும் நமக்கு புரியும். 9:26க்கு 42 100 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 26க்கு அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. 9:27க்கு 9:32க்கு 2 லாட் எடுத்திருக்கு. அதுல ஒரு லாட் வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு 293க்கு. ரெண்டாவது லாட் வந்து நமக்கு 3200 ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு இப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பொசிஷன். இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.